ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஷின்சான் மோஸ்ட் ஹாரர் எபிசோடு தான். வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 லைக் ஆச்சும் போட்டு விடுங்க. வாங்க வீடியோ உள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஷின்சான் வீட தான் காமிப்பாங்க. மழை நல்லா பெய்யும். ஷின்சான் நான் ஏதாச்சும் ஒரு வேலை முடிச்சா நான் கண்டிப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு, ஸ்நாக்ஸ் கபோர்ட்ல தேடிட்டு இருப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் தானா ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகுறது பார்த்தீங்கன்னா, வேற மாரி இருக்கும் ஹாரரா. ஓப்பன் ஆயிட்டு அப்புறம் ஹாரி வந்து சொல்லுவாரு, ஷின்சான் ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ண மூட கத்துக்க அப்படின்னு சொல்லி ஷின்சான புடிச்சு திட்டிட்டு இருப்பாரு. அப்பதான் ஷின்சான் சொல்லுவான், "அப்பா நான் ஓப்பனே பண்ணலப்பா. நான் எதுக்குப்பா சாத்தணும்?" அப்படின்னு சொல்லுவான். சரி இனிமேயாச்சும் ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணா மூட கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அப்படின்ட்டே போயிடுவாரு க்ளோஸ் பண்ணிட்டு. அப்புறம் ஃப்ரிட்ஜனும் நான் ஓப்பனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஃப்ரிட்ஜ சாத்துவான். அதுக்கப்புறம் மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிரும். இவங்க மட்டும் தான் வீட்ல இருப்பாங்க. மிச்சி அவங்க ஓகியோ வீட்டு ஃபங்ஷனுக்கு போயிருப்பாங்க. தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். அப்ப ஃப்ரிட்ஜ் தானா ஓப்பன் ஆயிட்டு ஒரு மரக்கை பார்த்தீங்கன்னா, ஹாரரா வெளிய வரும். வெளிய வந்துட்டு மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாரராவே இருக்கும். அதுக்கப்புறம் வெளிய அதுவும் குதிச்சிரும். அப்படியே ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பாக்டீரியா ஸ்லைம் மாரி இருக்கும். அது வெளிய வந்து அப்படியே கொல கொலன்னு இருக்கும் வெளிய. வெளிய வந்துட்டு, "ஷின்சான் நான் உன்ன பார்த்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபேஸ காமிக்கும். பார்க்கறது ரொம்பவே ஹாரரா இருக்கும். அப்பதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லும். "போன வருஷம் பனிக்காலத்தில நான் வந்தேன். அப்பதான் ஷின்சான் என்ன பண்ண ஆசையா பண்ணா என்ன. பக்கத்தில குட்டியா என்ன பண்ணா." அப்பதான் ஷின்சான் சொல்லுவான் அவங்க அம்மாட்ட, "அம்மா இத நம்ம எப்போதுமே கூடவே வச்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லுவான். மிச்சி அதெல்லாம் வச்சுக்க முடியாது. சம்மர்லலாம் எப்படி வச்சுப்ப? அது உருகி போயிடும் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் சொல்லுவான் ஷின்சான், "ஏன் வச்சுக்க முடியாது? நம்மள்ட்ட தான் ஃப்ரிட்ஜ் இருக்கே! ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லுவான். மிச்சியும் யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம், "சரி வச்சுக்க. ஃப்ரீசர்ல தானே வச்சுக்க போற வச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். அப்புறம் ஃப்ரிட்ஜில ஓப்பன் பண்ணிட்டு, அது ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா குப்பையா இருக்கும். அது உள்ள தோண்டி இத வச்சுருவான். "சரி நான் நாளைக்கு உன்ன பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன்ங்குவான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, பார்க்கவே மாட்டான். ஒரு பொருளாவே மதிக்க மாட்டான் அத. வேற ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போயிடுவான். ஸ்நாக்ஸு உன்ன பார்த்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சொல்லுவான். அதுக்கு முன்னாடி போயிடுவான் அவன். அப்புறம் அப்போ க்ளோஸ் பண்ணது தான் ஓப்பனே பண்ண மாட்டான். அவங்க அம்மா வேற அ இந்த பொருள்லாம் நெறையா திணிக்கிற மாரி வச்சுட்டாங்க. என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துற மாரி பண்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் பண்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்னோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவத்துல இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்னோ ஒரு மாதிரியா ஒரு கோஸ்ட் மாரி ஆகும் ஹாரரா. அதுக்கப்புறம் தானா பிரிச்சுக்கிட்டு அன் இப்ப ரியல் கதைக்கு வந்துருவோம். அப்ப இடி பார்த்தீங்கன்னா, மின்னல் இடி செம்மையா அடிக்கும். அப்பதான் ஷின்சான் தூங்கிட்டு இருப்பான். அப்பதான் அந்த ஸ்னோ வந்து ஓரத்துல எட்டி பார்க்கும். "ஷின்சான் நீ தானே என்ன உருவாக்குன. உன்ன சும்மா விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லும். அது ஒரு மாரியா சிரிச்சுட்டு ஷின்சான் தூங்கிட்டு அடுத்த நாள் விடிஞ்சிரும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, வீடும் காமிப்பாங்க. வீட்ட காமிச்சுட்டு உள்ள பார்த்தீங்கன்னா, குட் மார்னிங்ன்னு சொல்லிட்டு ஷின்சான் நடந்து போயிட்டுருப்பான் ஃப்ரெஷ்ஷாக. அப்ப பார்த்தீங்கன்னா, உன்ன சும்மா விட மாட்டேன்னு மேல சீலிங் மேல ஒட்டிட்டு போவும். அது பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பா கூர்மையா அவன குத்துறதுக்காக பின்னாடியே எடுத்துட்டு போவும். அப்பதான் அது பின்னாடியே போவும் ஷின்சான் போற இடத்துக்கு. பின்னாடி ஷின்சானும் ஒரு இடத்துல போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு இருப்பான். அங்க ஸ்பீடா தூக்கி போடும். ஆனா தலைவன் சும்மா இருப்பானா? ஹெல்மெட் போட்டுருப்பான் தலைவன். அப்பந்தான் இவன் என்ன இப்படி பண்ணிட்டான்? அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவும் அந்த ஸ்னோவு. அப்பதான் ஹாரி கேட்பாரு, "ஏன் காலங்காத்தாலே போட்டுட்டு இருக்கன்னு?" கேட்கும்போது, "சண்டேப்பா இன்னைக்கு. நான் ஃபுல்லா ஆக்ஷன் காமிக் பார்க்க போறேன். அதனால தான் இன்னைக்கு ஆக்ஷன் காமிக் கெட்டப்ல இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவான் ஷின்சான். இத அது கோவமா பார்க்கும். அதுக்கப்புறமா ஷின்சான் டிவி பார்த்துட்டு இருப்பான் ஆக்ஷன் காமிக் இன்ட்ரஸ்டிங்கா. அதுக்கப்புறம் தான் இவன் டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது, பின்னாடி யாரோ வர மாரி சத்தம் கேட்கும் ஷின்சானுக்கு. ஷின்சானும் பின்னாடி திரும்பி பார்ப்பான். ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பதான் அந்த ஸ்னோ, "உன்ன ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு" சொல்லிட்டு ஸ்னோ ஒரு திங்கிங் போட்டுட்ருக்கும். இப்படி நம்ம ஃப்ரீஸா காத்து ஊதுனா ஷின்சான் ஃப்ரீஸ் ஆயிடுவான்னு சொல்லிட்டு, அது ஊதுற கேப்ல ஷின்சான் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் காமெண்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு உதைச்சு அந்த நெட்ல பட்டு இது பின்னாடி இது மேல வந்து விழுந்துரும். இது விழுந்து மேல பாத்தியா ஒரு ஃபவுண்டைன் ஸ்னோ மாரி அடிச்சுட்டு இருக்கும் தனியா. அது பார்க்கறதுக்கே சிரிப்பா வரும். அதுக்கப்புறம் தான் ஹாரி வருவாரு. ஹாரி வந்துட்டு, "ஏன் இந்த இடம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. பரவால்ல இன்னைக்கு ஏசி தேவையில்ல. ஜாலியா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ஒரு கணக்கு போட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மேகம் ரொம்ப இருட்டிடும். ரொம்ப ஹாரராவே காமிச்சிட்டுருப்பாங்க. அப்புறம் வீட்டு உள்ள பார்த்தீங்கன்னா, ஷின்சான், ஹிமாரி, ஹாரி எல்லாம் ஜாலியா பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹாரி சொல்லுவாரு, "இங்க ஆஃபர் போயிட்டுருக்கு. நம்ம எல்லாம் போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. அப்பதான் இது ரொம்ப பயப்படும். "ஆஃபரா? அப்பன்னா எனக்கு இருக்கறதுக்கு இடமே இருக்காது. வச்சு திணிச்சுருவாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அது பயப்படும். அப்பதான் ஷின்சான் சொல்லுவான், "எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்ப்பா, ஐஸ்கிரீம் வேணும்ப்பான்னு" சொல்லுவான். அப்பதான் ஹாரி பார்ப்பாரு, "ஏன் ஷின்சான் உன் முகம் சிவந்திருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்ப்பாரு. "ஷின்சான் உனக்கு ஜுரம் அடிக்குது ஷின்சான். என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு.
சரி நீ வீட்டில் ஓய்வெடு, நானும் ஹீமாவரி மட்டும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீமாவரியை தூக்கிட்டு அவர் சூப்பர் மார்க்கெட் கிளம்பிடுவார். ஷின்சான் படுத்திருப்பான், அவன் ரொம்ப டயர்டோட படுத்துட்டு இருப்பான். அதே மாதிரியே ஸ்னோவும் என்ட்ரி கொடுத்துரும். யாரும் இல்லாதப்ப தான் வெயிட் பண்ணிச்சு. ஷின்சான் மட்டும் இருக்கிறனால அதுக்கு வாய்ப்பாக போயிட்டு பக்கத்தில் வந்து அது மாதிரியே ஒரு ஷேப்பெல்லாம் மாறி ஷார்ப்பாக ஒரு ஷேப்பில் வந்துடும் குத்துறதுக்காக ஷின்சானை. அதே மாதிரியே ஷின்சானுக்காக குத்துறதுக்காக பறந்து வந்து குத்த வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்சான் அந்த ஸ்னோவே பிடிச்சிருவான். என்ன இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோ ஷாக் ஆகிடும். அப்புறம் ஷின்சான் கனவுல பண்ணுறதெல்லாம் இங்கே பண்ணிகிட்டு இருப்பான். கனவுல ஐஸ்கிரீம் திங்கிற மாதிரி கனவு கண்டுக்கிட்டு இந்த ஸ்னோ ஒரு வழி பண்ணிவிடுவான். ஐஸ்கிரீம் நல்லா இருக்குது, நல்லா இதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமை கட்டி பிடிச்சிட்டு வாயில் விட்டு எடுத்துகிட்டு இருப்பான். நல்லா ஐஸ்கிரீம் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வாவ் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஸ்னோ பார்த்தீங்கன்னா உருகிடும் கொஞ்சம் நேரத்தில். உருகுனால கருமேகலாம் போயிடும். கொஞ்ச நேரத்தில் ஹாரி ஹிமாரி வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஷின்சானும் தூங்குறதுல எந்திரிச்சிருவான். இந்த ஷின்சான் ஐஸ்கிரீம் கேட்டில அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி தொட்டு பார்ப்பாரு. ஷின்சான் உனக்கு ஜுரமே போயிட்டு. அதுக்கப்புறம் தான் ஹாரி கேட்பாரு, இன்னொரு ஐஸ்கிரீமாப்பா தேங்க்ஸ்ப்பான்னு சொல்லுவான். இன்னொரு ஐஸ்கிரீமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ஷாக்காக கனவுல சாப்பிட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு என்ன பெட்டை ஈடம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து ஊற்றிருக்கோம் அப்படிங்குவான் ஷின்சான். அதுக்கப்புறம் தான் அந்த தலைவனியில் ஹாரரான ஃபேஸை ரிவீல் பண்ணுவாங்க. அதில் எபிசோடு ஹாரராக முடியுது. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.